அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகவும் நன்றி. யோகி பாபு பேட்டி இது குறித்த அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்போது யோகி பாபுடைய நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய படம் தான் பாத்தீங்கன்னா போட். இந்த ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க போட்லயே இருக்க மாதிரியான காட்சிகளும், அதற்கு பிறகு இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா யோகி பாபு வெறும் காமெடி நடிகரா மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்திற்கு அதிக அளவுல வரவேற்பு பெற்றிருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி காமெடி நடிகர்கள் ஒரு படம் முழுக்க ஒரு ஹீரோவாக டிராவல் பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில ஆரம்ப காலத்துல காமெடி நடிகராக இருந்து தற்போது ஒரு ஹீரோவாக மாறி இருக்கக்கூடியவர் தான் சூரி. இந்த வகையில தான் யோகி பாபுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவருடைய நடிப்பின் வெளிப்பாடாக தான் இந்த ஒரு படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எப்படி சூரியுடைய விடுதலை படத்திற்கு சீமான் தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்தை பார்த்து வியந்து பேட்டி அளிச்சாரோ, இதே தான் பாத்தீங்கன்னா தற்போது இந்த போட் திரைப்படத்திற்கும் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே சீமான் ஒரு இயக்குனர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எல்லா படங்களுடைய கட்டமைப்புகளையும் ரொம்ப தெளிவாக எடுத்து வரைக்கக்கூடிய ஒரு நபராகவே சீமான் இருக்காரு. இந்த ஒரு போட் திரைப்படம் சிறப்பு காட்சியாக சீமானுக்கு போடப்பட்ட பிறகு இந்த படத்தை பார்த்து நான் மெய் மறந்து போயிருக்கேன் அப்படின்னும், இந்த படத்துல யோகி பாபுடைய நடிப்பை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னும், தம்பி யோகி பாபு காமெடி பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி படம் பண்ணாரு அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த படத்தை குறித்தும் யோகி பாபுடைய நடிப்பு குறித்தும் பாராட்டி தள்ளியிருக்காரு சீமான். இதனாலதான் யோகி பாபு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை நேரடியாக அழைப்பு கொண்டு வாழ்த்து சொல்லியதற்கு நன்றி அப்படின்னும், உங்களுடைய ஆதரவு எப்போதுமே எனக்கு தேவையான அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னும் சீமான் அவர்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே யோகி பாபு ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்றத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வகையில யோகி பாபு, சூரி போன்றவர்லாம் சீமானுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவாகவே பார்க்கப்படுறாங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி படங்கள் குறித்த விமர்சனங்களை சீமான் சொல்வதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.